வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு சிஏ ஃபைனலோட ஜான் 26ஓட ஏஎஃப்எம் பேப்பர் வாட் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம் அப்படின்றதா இந்த வீடியோ. ஏஎஃப்எம் பேப்பர் வந்து ரொம்பவே டஃப்பா ஃபீல் பண்ணியிருக்காங்க. போத் எம்சிக்யூ ஆஸ் வெல் ஆஸ் டிஸ்கிரிப்டிவ் ரொம்பவே டஃப்பா இருந்திருக்கு. வெறும் ஐசிஐ மெட்டல் மட்டும் படிச்சுட்டு போன பசங்க ரொம்பவே டஃப்பா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஐசிஐ மெட்டல் மட்டுமே படிச்சுட்டு போன பசங்க. மேபி ஏதாவது கிளாஸ்லாம் போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடிஷனலா ஏதாவது மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருந்ததுன்னா, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஒன்லி ஐசிஐ புக் மட்டும் தான் படிச்சேன் நானு. நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன் ஏஎஃப்எம்க்கு அப்படின்ற பசங்களுக்கு ரொம்ப டஃப்பா ஃபீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆர்டிபி, எம்டிபி போட்டு பார்த்திருந்தா கூட, பாஸ்ட் 3 அட்டெம்ப்டோட ஆர்டிபி, எம்டிபி போட்டு பார்த்திருந்தா கூட இந்த பேப்பர் டஃப் தான். அதுலேருந்து எதுவுமே பெருசா கொஸ்டின் பேப்பர் வரலன்ற மாரி. எம்சிக்யூலயும் ஒரு கொஞ்சம் டஃப்பா தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓவராலாவே பேப்பர் டஃப். டிஸ்கிரிப்டிவும் டஃப், எம்சிக்யூவும் டஃப்ன்ற மாரி. ஸோ ஓவராலா இந்த பேப்பர்ல ஒரு திருப்தியே இல்லாம ஒரு 70 to 75 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பசங்க சொன்னாங்க. பட் அது கரெக்ட்டா தப்பான்னே தெரியாது. பட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் பேப்பர் இஸ் டிஃபிகல்ட் பேப்பர் ஓவராலா. நன்றி. பாய்.